ஆடியோ இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ கோர்ஸ் ஃபீ 3.5 lakhs இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்ட்டாங்க. செகண்ட் வேவும் முடிஞ்சிருச்சு. நான் என்னோடய மாஸ்டர் டிகிரியை முடிச்சுட்டேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் சென்னைக்கு போய் அந்த காலேஜில் போய் பேசுகிறேன். இந்த மாதிரி நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆடியோ இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ கோர்ஸ் ஃபீ 3.5 lakhs இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்ட்டாங்க. ஓகே, இது வந்து நம்ம இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா, எல்லா டீட்டெயில்ஸும் பேசி நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன். ஆமாம், நான் போய் காலேஜில் பேசிட்டேன், அடுத்து நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், ஒரு 3.5 lakhs கட்டிட்டா நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஓகே கட்டு அப்படின்றாங்க. நான் யோசிக்கிறேன், நான் மாதமே ஒரு 15,000 20,000 தான் எனக்கு இன்கம் வரும் அந்த டைமில். அதை வச்சு நான் எப்படி லேக்ஸில் இருக்கிறத ஃபீஸ் நான் கட்டுறது? அப்புறம் நான் மறுபடியும் காலேஜில் பேசினேன், இந்த மாதிரி நான் எனக்கு இவ்வளோ தான் வருது, என்னால் ஒரு 10,000 தான் ஒரு மாதத்துக்கு வந்து என்னால் சேவ் பண்ணவே முடியும், அவ்வளோதான் என்னால் கட்ட முடியும். ஸோ மந்த்லி ஃபீஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா, மந்த்லி கட்டலாமா, மொத்தமாக கட்டாமல் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க மினிமம் நீங்கள் 1 lakh கட்டினா தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் 1 lakh சேர்த்துட்டு வரேன், அடுத்த பேட்ச் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆக சொன்னாங்க. சரி, அதுக்கு நான் எய்ம் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நான் ஒரு 1 lakh சேர்த்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்ககிட்ட வந்து நான் ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிக்கிறேன் 3.5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எவ்ரி 4-5 months சேவ் பண்ணி அண்ட் இன் பிட்வீனில் ஒரு பர்சனல் லோன் ஒன்று வாங்கினேன். அதை வாங்கி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஃபுல் காலேஜ் ஃபீஸ் நானே கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு எங்கள் அம்மா மேலே கோவம் வந்து அவங்க எனக்கு காசு கொடுக்கல. அவங்க வந்து நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலைன்னா நான் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பேன். அவங்க பண்ணுன்னு சொன்னதுனால தான் சரி வேறு வழியே இல்லை, நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணி ஒரு வேலையை கட்டி முடிச்சிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. லைஃப்பில் என்ன வந்தாலும் தனியாக பார்த்துக்கலாம், தனியாக பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுத்துச்சு.